கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் நீதிமொழிகள் 16வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை வாசிக்கிறேன். கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயங்காட்டி அவனை நலமல்லாத வழியிலே நடக்க பண்ணுகிறான் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். நீங்கள் மெசேஜோடைய தலைப்பை கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிரிப்பு வரும். நான் சிரிக்கிறதுக்கு இது சொல்லலை, நீங்கள் ஏமாந்து போகக்கூடாதுன்னு இதை சொல்லுகிறேன் தேவ பிள்ளையே. என்ன எழுதியிருக்கு? அவன் பேரே யாருன்னா கொடுமையானவனா, அவனுக்கு கருணையே இருக்காது. அவன் பேரே கொடுமையானவன்னு வேதம் சொல்லுது. தன் அயலான நயம் காட்டுறானா. நயம் காட்டுறதுன்னா என்னது தெரியுமா? நடிக்கிறது. எதுக்கு அந்த ஆக்டிங்கை பண்ணுறான் தெரியுமா? உன் அயலான நலமில்லாத வழியில நடக்க பண்ணுறதுக்காக அவன் நடிக்கிறான். பிரதர், நல்லவன்னு நினச்சி பணம் கொடுத்தேன் பிரதர், பாவமாக இருந்ததுன்னு இதை பண்ணினேன் பிரதர், அவன் அழுததை என்னால் தாங்கிக்கவே முடியலேன்னு இதை நான் கொடுத்துட்டு இன்னைக்கு ஏமாந்து போய் இருக்கிறேன். நிறைய சகோதரிகளை எனக்கு தெரியும், நிறைய சகோதரர்களை எனக்கு தெரியும். தேவ பிள்ளைகளே, கூட பிறந்தவங்கன்னு கஷ்டப்படுறானேன்னு பணம் கொடுத்துருப்பாங்க. போய் பணத்தை வாங்கும்போது அப்படி ஒரு நடிப்பு. நீதான் என் கூட பிறந்தவன், நீதான் என் கூட பிறந்தவா, உன்ன மாதிரி ஒருத்தி இல்லை, எனக்கு கடவுள் மாதிரி நீ இப்போ தெரிகிறனெல்லாம் பயங்கரமாக ஆக்ட் பண்ணுவாங்க. நடிகர்கள் கூட இவர்களுடைய நடிப்பை கண்டு தோற்று போயிடுவாங்கங்க. அப்படி நடித்து உன்னை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நல இல்லாத வழியில் நடக்க பண்ணுவாங்களாம். நீ எங்கேயாவது வட்டிக்கு வாங்கி கொடுத்துருப்ப, அவட்ட காசு கேட்டால் ஃபோன் எடுக்க மாட்டா. உன்னை பார்த்தா ஓ முன்னாடி வழி நீ வந்தனா பின்னாடி வழி ஓடிடுவா. இப்படியெல்லாம் இன்னைக்கு நடக்குது இல்லை? ஏன் தெரியுமா? நடிக்கிறவங்க எல்லாம் நல்லவங்கன்னு நான் சொல்ல மாட்டேங்கங்க. உன்னை நயம் காட்டி அவங்க ஏமாறலை, நீ ஏமாந்துட்ட. இன்னைக்கு பாரு, பக்கத்து வீட்டு அக்கா சீட்டு போட்டாங்க, அதனால சீட்டு பணத்தில் நான் ஏமாந்து போயிருக்கேன்னு நிறைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் என்ன தேடி வருது. பிரதர், இந்த இடத்த விற்று தருவாங்கன்னு இதை கமிஷன் வாங்கினா, இந்த கேஸை முடிச்சு தருவான்னு கமிஷன் வாங்கினா, இன்னைக்கு நயம் காட்டுறாங்க. பணம் வாங்கும்போது உதவி செய்யும்போது இனிக்கிறவங்க அதை திருப்பி கேட்கும்போது அவங்களுக்கு கசக்குது, சத்துருவாயிருது. அதனால் தெளிவாக 2 வார்த்தையை சொல்கிறேன். யாரையும் நம்பி பணத்தை வாங்காதீங்க, யாரையும் நம்பி பணத்தை கொடுக்காதீங்க, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. யாருக்காகவும் உன்னை நம்பி தான் இவளுக்கு பணம் கொடுக்குறேன்னு நிற்காதீங்கம்மா. உங்கள் கழுத்து அறுக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். நீதிமொழிகள் 16:30 வாசிக்கிறேன். அவன் மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி தீமை செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறான் என்று எழுதி இருக்கிறார். எப்படி இதை மாட்டி விடலாம், எப்படி இவனை ஏமாத்தலாம், எப்படி இந்த நிம்மதியை கெடுக்கலாம், எப்படி இவனுக்கு இப்படியெல்லாம் இருக்குதுன்னு நிறைய பிள்ளைங்க பாருங்க. அவன் ஏதாவது வேலை செய்வான், லோன் எடுத்து கொடுப்பான், அவன் கஷ்டப்படுறான்னு, அவன் கட்டாமல் இவன் சேலரியிலேருந்து போகுது. பொண்டாட்டி ஒரே சண்டை, புருஷ ஒரே சண்டை. அதனால் நான் சொல்ல வரேன், நல்லவங்க மாதிரி நிறைய பேர் நடிப்பாங்கங்க. யாருக்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க, யாருக்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க. இன்னைக்கு பணத்தில் ஏமாந்துருக்கிற சகோதரியே, பத்திரத்தில் ஏமாந்துருக்கிற சகோதரனே, இடத்துல ஏமாந்துகிட்டு இருக்கிற சகோதரனே, கர்த்தர் அதை உனக்காக மீட்டு தருவார். நீ கவலைப்படாத. ஏமாந்துட்ட, இனியாவது ஏமாறாதாம நல்லபடியா இரு. எதுலையாவது நீ ஏமாந்து இருந்தனா கர்த்தர்ட்ட ஜோம் பண்ணு, கர்த்தர் அதை ஏமாறாதபடி வழியை தருவார். ஏமாத்துறவங்களே, இன்னைக்கு நீங்கள் எல்லாரையும் ஏமாத்துறீங்க, ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு செக்கு வரும்போது தான் அவங்களுடைய வலி என்னன்னு உங்களுக்கு தெரியும்.
ஏமாந்தவங்களுக்கும் சொல்கிறேன், ஏமாத்துறவங்களுக்கும் சொல்கிறேன், இதை விட்டுருங்க, உழைச்சி வாழுங்க, கர்த்தர் உங்களை உயரத்தில் கொண்டு போவார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, யார் எங்களுக்கு ஆசை காட்டினாலும், யார் எங்களுக்கு நயம் காட்டினாலும், நீர் சொல்லாமல் எதையும் நம்பவோ எதிலேயோ கால் வைக்க போகாதபடி எங்களை தடுத்து போடும் ஆவியானவரே, உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.